வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே தாரா, நீ லைஃப் லாங் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? வாங்க ட்ரீம்குள்ள பிள்ளைம். இப்போ ஜின்னு அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, டேய் ஜின்னு, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. ஏன்டா எப்போதான் ஊருக்கு வரதா ஐடியா? வரமா இங்கே ஒரே வேலையாக இருக்கு. லீவு கிடைச்சோடனே நான் வரேன். எப்படா உனக்கு லீவ் கிடைக்கும்? எப்போ உன்னை பார்க்குறதுன்னு போடா, மனசு கடந்து அடிச்சுக்குது தெரியுமா? இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 நாளுக்கு ஒரு தடவை, 5 நாளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுற. அம்மா அழுவாதம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? ஓ சரி நான் அழுவல. எப்போ வர? அம்மாவுக்கு மகனை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையா என்ன? பின்ன இல்லையா? இன்னைக்கு என் பையனை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையா இருக்குடா. அப்படின்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணு. டோர் ஓப்பன் பண்ணுமா, வெளியே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஜின்னோட அம்மாவும் ஆசையாக டோரை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஜின் நின்றுட்டு இருக்கான். ஜின், அம்மா யாஸ் அம்மா, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்துட்டல, நான் இனிமேல் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன். வா உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, நீ கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லை நான் போயிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆமாம், எங்கே அந்த அரலூசு? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? இல்லைடா, அவள் கிளம்பிட்டு இருக்காளா? எங்கே கிளம்பிட்டு இருக்கா? அது இன்னைக்கு நம்மளோட வயனுக்கு பர்த்டேல, அதான் அங்கே போகலான்னு. வயன்னா உன்னோட அண்ணன் பொண்ணு அவ தானே? ஆமாடா. சரி நீ போமா, நான் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிறேன். இப்போ ஜின்னோட அம்மாவும் கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஜின் எந்திரிச்சு அவனோட சிஸ்டரோட ரூமுக்கு தான் போகிறான். அட லூசு, நீ எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவா, இன்னைக்கு வயனுக்கு பர்த்டே, அதான் போயிட்டு வரலான்னு. ஓ, அந்த அரைக்காப்படிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான்டி, அரைக்கால் படிக்கு இன்னைக்கு பர்த்டே. டேய், அவளை அப்படியே கூப்பிடாதடா, இப்போ அவள் வளர்ந்துட்டாளா? என்னை விடவா? உன்னை விடலாம் வளரல, ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி குட்டியா இல்லை. அப்பெல்லாம் அவள் குட்டியாக இருப்பாளா, தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால தான் அவளை நான் அரைக்கால் படின்னு கூப்பிடுவேன். தெரியும், நானும் உங்கள் கூட தானே வளர்ந்தேன். நான் வரணுமா? எதுக்கு? அதான் அரைக்கால் படி பர்த்டேக்கு. டேய், நீயே ஊர்ல இருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ ஏன்டா அங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற? ஏ நிறுத்துடி, தெரியுது உனக்கு என் மேலே ரொம்ப அக்கறைன்னு. நான் வருவேன். நீ ஒன்றும் வர வேண்டாம், நான் வருவேன்டி. அப்படின்னா போய் கிளம்பு. இப்போவே நான் ஹேண்ட்ஸமாக தாண்டி இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இதுக்காக கிளம்பணும்? சரி. இப்போ ஜின்னும் அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, ஹேர் ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரான். அண்ணா, என்னடி? இல்லை, கிளம்பலாம் வேண்டாம், அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ ஹேர் ஸ்டைல்லேருந்து காலில் போடுற ஷூ வரைக்கும் மாறிடுச்சு. என்னாச்சண்ணா? இல்லடி, நான் அப்படியே வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் பர்த்டே பார்ட்டி, எல்லாருமே ஒரு மாதிரி மாசாக வருவாங்க. நான் இப்படியே வந்தேன்னா நம்ம குடும்பமான எண்ணத்துக்காகிறது, அதுக்காக தான். ஓ சரி, வா போகலாம். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. எங்கடி அரைக்கால் படியவே காணோம்? டேய், என்னடா வந்ததுலேருந்து அவளையே தேடிட்டு இருக்க? இங்கே வந்து நீ அவளை பார்க்குறக்க என்ன? ஆமாம், இன்னைக்கு அவளுக்கு தானே பர்த்டே, அவளை பார்க்காம இந்த ஆன்ட்டியவா பார்த்துட்டு இருக்கிறது? அது கூட கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு உன்னோட சைல்ட்ஹுட் க்ரஷ் வந்திருக்கா. அவளே நோட் பண்ணாமல் இவளையே காணோம் தேடுறியே, அதான் கேட்டேன். சைல்ட்ஹுட் க்ரஷா? யாரி? டேய், நம்ம எழுத்த விட்டு போனடா, மீனா,
ஞாபகம் இல்லையா? அப் டேய் உனக்கு கூட பிடிக்குமே! ஆ எனக்கு ஞாபகமே இல்லடி. ஞாபகமே இல்லையா? இரு நான் கூப்பிடுறேன். மினா? அ ஏய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். அ ஜென் எப்படி இருக்கீங்க? அம் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன். அ அ ஜென் அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் எதுக்கு? இல்ல ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணி பேசலான்னு. நான் ஃபோன் பேசுற அளவுக்கு ஃப்ரீ இல்ல. சாரி மீனா. அப்படின்னு ஜென் அங்கிருந்து போறான். டேய் லூசு பக்கி! உன்னோட க்ரஷ்ஷே உன்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கேட்குறா. டைம் இல்ல பிஸியா இருக்கேன்ட்டு வர. ஏய் இன்ட்ரெஸ்ட் இல்லடி. க்ரஷ் அதெல்லாம் ஏதோ சின்ன வயசுல பண்ணியிருப்பேன். இப்பல்லாம் க்ரஷ்ஷு, லவ்வு, சைட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்படியா? ஆமாடி சத்தியமா தான் சொல்றேன். டேய் உன்ன என்னால நம்பவே முடியலையே. வேலை செய்ற இடத்துல ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய் இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்ற சும்மா கரெக்ட் பண்ணிட்டியா? இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அப்புறம் ஏன் நீ கரக்கால்படி பர்த்டேக்கு வரணும்னு இவ்ளோ துடிச்ச? ஏய் அவள டீஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதான் இன்னைக்கு வந்து அவ அப்படியே மேக்கப்லாம் போட்டு அன்னைக்கெல்லாம் பண்ணுவா தெரியுமா? பைத்தியக்காரி மாரி சௌரிலாம் வச்சு பின்னிட்டு. இன்னைக்கெல்லாம் வந்து அந்த சௌரி புடுங்கி விட்டுட்டு, மேக்கப்லாம் கழச்சு விட்டு, கேக்க மூஞ்சிலே அடிச்சு விளையாடணும். அதுக்காக தான் நான் வந்தேன். மத்தபடிலாம் வந்து நீ ஓவரா இமேஜின் பண்ணாத. சரியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சைட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏய் இப்ப எதுக்கு நீ என்ன இப்படி பார்க்குற? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் உனக்கு பின்னாடி நிக்கிற அரக்காப்படியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன? ஜென் டக்குன்னு டர்ன் பண்றான். நீங்க அவனை பார்த்து பிரைட்டா ஸ்மைல் பண்றீங்க. ஹலோ ஜென். வயன் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்புறம் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் ஜின்னோட சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜின் உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு அவனோட ஹைட் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்னடா நெஞ்சுக்கு தான் வரா? இன்னுமே அவள் வளரல. தூக்கி இடுப்பில் வச்சா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிக்குவாளே. இதுக்கப்புறம் தூக்கி இடுப்பில் வச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வைக்கணும். ஐயோ அழகா வேற இருக்காளே, நம்மளோட மாமா பொண்ணு வேற. நான் ஏன்டா வெளியே போய் பொண்ணு தேடுறேன், இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்றப்போ. ஜென் அது அது லைஃப் எப்படி போகுது? அது ஒரு டாக்ஸி பிடிச்சி வேற ஒரு பக்கமாக போகுதான். ஏய் அந்த பக்கம் போடி. ஏன் இப்போதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த? ஏய் அண்ணாக்கு ஒரு வாழ்க்கை அம்சமாக அமையும் போது நீ தாண்டி அப்படியே அலேக்க எஸ்கேப் ஆயிடணும். உனக்கு ஒரு நல்ல அண்ணி வேண்டாம்? பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனாலும் இந்தா அன்னைக்கு ஏதோ ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு கேட்டிருந்தால, வாங்கிக்கோ அப்படின்னு ஜென்னம் அவனோட வாலெட்டை அப்படியே எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். போ அமைதி அப்படியே ஓடு. இதுக்கப்புறம் நான் ஏன் பாஸ் இங்கே இருக்க போகிறேன், நீ கண்டினியூ அப்படின்னு அவன் சிஸ்டர் அங்கேருந்து போகிறா. வயன் ஜென் லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. உனக்கு? எனக்கு கூட நல்லா தான் போகுது. அப்புறம் உன்னோட ப்ரொஃபஷ்னல் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டுருக்கியா என்ன? இல்லை நான் மாஸ்டர் டிகிரி படிச்சிட்ருக்கேன். ஓகே. வீட்டில் மாப்பிள்ளலாம் பார்க்குறாங்களா? என்ன ஜென்? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், மாமா பொண்ணுல்ல. இல்லை இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஓ ஓகே. ஏன் எதனால்? ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் பெருசாலாம் இல்லை. ஆனால் அப்பா ரிலேட்டிவில் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ரிலேட்டிவில் எனக்கு ஒரே ஒரு பையனை தான் பிடிக்கும்.
ஆனால் அவனும் இப்போ அவனோட கரியர் ட்ரீம்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் பேசி நானே கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, ஆனால் நம்ம சொந்தக்காரங்களில் யாரும் இந்த மாதிரி ட்ரீம் பேஷன்னு சுற்றிட்டு இருக்க பையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லையே. யாரும் இல்லையா என்ன? இல்லடி, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் மட்டும்தான். வயன், உனக்கு இது புரியறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா மாமா? ஐயோ லூசு. வயன், என்னடி பேசுற? ஒரு நிமிஷம் இங்கே வா. ஏய், ஒரு நிமிஷம் இங்கே வாடி. நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. மாமா, எனக்கு ஒன்று தான் மாமா பிடிக்கும். இதை நான் உன்கிட்ட நிறையா தடவை சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நான் எப்போ சொல்ல வந்தாலும் நீ அரைக்காப்படின்னு சொல்லிடுவ. எனக்கு டென்ஷன் ஆகிட்டு நான் போயிடுவேன். இப்போ நான் அரைக்கால் படியெல்லாம் இல்லைல்ல, முக்கால் படி ஆயிட்டேன்ல. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பெரிய டிசிஷன். லைஃப்பை மொத்தமாக இன்னொருத்தரோட ஷேர் பண்ண போகிறோம். அது உன்னோட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது மாமா. யோசிச்சு சொல்லு, ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து சிரிச்சுட்டே போயிடுறீங்க. ஜென் உங்களவே பார்த்துட்ருக்கான் பார்ட்டி முடிய வரைக்குமே. இப்போ பார்ட்டியும் அப்படியே முடியுது. ஒவ்வொருத்தரா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஜென்னும் அவனோட சிஸ்டரும் இன்னும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. வயன், அண்ணாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? சொல்லிட்டேன், யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்னும் ஏதோ சொல்ல. ஆனால் அவன் ஒன்றை தான் பார்த்துட்ருக்கான். தெரியும், நானும் நோட் பண்ணேன். என்ன தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுதுடி. நான் எனக்கு ஏன் இந்த ப்ளஷ் போட்டேனே தெரியல. இதை நான் பேசாமல் வைப் பண்ணிடுறேன். என்னோடய சீக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ரெட் கலரில் தான் இருக்கும். அவரை பாரு, அவர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு என்னையே தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவர் வந்து ஏய் நிறுத்து, நான் அவனோட தங்கச்சி. ஓகே ஓகே, ஆனாலும் உங்கள் அண்ணன் அழகன் தாண்டி. வயன், உன்னை 5 ரூபாய்க்கு தான் நடிக்க சொன்னாங்க, 500 ரூபாய்க்கு இல்லை. ஏய், இதை போய் யாராவது நடிப்புன்னு சொல்லுவாங்களா? நான் ஏன் அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். அவன் கண்ணை பாரு, அவன் மூக்கை பாரு, அவன் வாயை பாரு. நான் அவனோட தங்கச்சி. சரி ஓகே, அப்படி திரும்பிக்கோ. அண்ணியார் டிஸ்டர்ப் பண்ணாதடி. உங்களோட டேஸும் அப்படியே கிராஸ் ஆகுது. ஜென் இன்னும் உங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஆஃப்டர் 2 இயர்ஸ் உங்கள் ஃபேமிலிலாம் ஒன்றா இருக்காங்க. எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? நான் கூடி சீக்கிரம் பண்ணிக்கிறேம்மா. கூடி சீக்கிரம்னா எப்படா? டேய், கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு? என்னடா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. அங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படியே ஷாக் ஆகிடுது. உங்களோட ஐஸில் இருந்து டியர்ஸே ஃபால் ஆகுது. அண்ணி அண்ணி அழுவாதீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியும்னு தோணலம்மா. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அவள் வீட்டில் அவளை அவ்வளோ தூரம் அனுப்ப மாட்டாங்க. நான் என்னோடய ட்ரீம்க்காக சியோல் போக தான் வேணுமா. என்னோட அப்பா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு அவளை சியோல் கூப்பிட்டு போயிடுறேன். இல்லைன்னா ஒரு 2-3 இயர்ஸ், மேபி 4-5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஜென்னை ஷாக்காக பார்க்குறீங்க. ஆமாம், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். மாமா, நீங்கள் ஓடி போய் அவன் மேலே ஜம்ப் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜம்ப் பண்ண ஃபோர்ஸில் ஜென் கீழே விழுகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளாம் சின்னஞ்சிறு பிள்ளைங்க, வாங்க போகலாம் அப்படின்னு ஜென்னோட சிஸ்டர் எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. வயன், ஜென் இப்போ எதுக்கு அழுவுற? உனக்கு இதை சொல்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சுல்ல? ஏய், எனக்கு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத விட
உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் லவ் பண்ணலாம் அப்படி சொல்லணும்னு தான்டி ஆசை. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்புறம் அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போவே? ஏய், நான்லாம் ரெடி தாண்டி. உங்கள் அப்பந்தான் ஓவரா வீரவாசனெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். என்னால் என் பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது, நான் அவளை அப்படியே என்னோட நெஞ்சில் தூக்கி வளர்த்தேன் அப்படி இப்படின்னு. ஜென், எனக்கு இப்போ எதை பற்றியுமே கவலை இல்லை. எனக்கு கூட்டிகிட்டு போ, நான் சந்தோஷமாக வரேன் சியோலுக்கு உன்னோட. நிஜமாக தான் சொல்கிறியா? அங்கே வந்துட்டு நான் என்னோடய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், என்னை கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அழுதா என்னால் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. எனக்கு உன்னோட இருக்கணும் ஜென். உன்னோட இருக்கும்போது நான் என்னையே மறந்துடுவேன். அப்புறம் எங்கே என்னோடய ஃபேமிலி நினைக்கிறதுக்கு டைம் இருக்குது? இப்போ எதுக்குடி அழுவுற? ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கு, ஆனால் சந்தோஷமாக இருக்கு. சரி சரி, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க மிஸ்டர் கிம் சப்ஜென். ஏன் நான் சந்தோஷப்படக்கூடாது மிஸ்டர் கிம் சப்ஜென்? அது நம்ம ரொம்ப சிரிச்சோன்னா ரொம்ப அழுகணுமா, அதனால தான். சரி ஓகே, நான் ரொம்ப சிரிக்கல. ஏய், சும்மா விளாட்டுக்கு சொன்னடி. உன்னை நான் அழுகவே விட மாட்டேன். நான் அப்படியே உன்னை குழந்த மாதிரி பொக்கிஷ மாதிரி கையில் வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ ஜின்னம் பொறுமையாக எந்திரிக்கிறான். நீங்கள் ஏன் எந்திரிக்கிற? ஏய், இதுதானே நம்ம பெட்ரூம் மாடி. நீ பாட்டுக்கு அப்படியே சொகுசா என் மேலே படுத்துட்ருக்க. எந்திரி. அது எனக்கு எந்திரிக்கவே வேண்டாம். எந்திரிக்கவே வேண்டாமா? சரி வா அப்படின்னு அவனும் உங்களை அவன் கையில் லிஃப்ட் பண்ணுறான். நம்மளோட ரூமுக்கு போய் நீ அப்படியே என் மேலேயே படுத்துக்கோ. ஓகே ஓகே, எப்போ பாரு ஓகே. நீ என்ன சொன்னாலுமே ஓகே தான் மாமா. ஒரு 4 மந்தில் உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் ஜின்னும் சியோலில் தான் இருக்கீங்க. ஏய் ஓயன், அதை எட்டு வா. ஏய், இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? நான் குக் பண்ணுறேன் ஜின். ஏய், நீ குக் பண்ணால் என்னால் சாப்பிட முடியுமாடி? நேற்று ஒன்று வச்சிருந்தே கருமம், கேரட் பீன்ஸ்க்கு எவனாவது புளி ஊற்றுவானாடி? இல்லை ஜின், அது பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். ஐயோ, நான் இந்த புளி டப்பாவை எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன்டி ஃபஸ்ட்டு. எல்லா குழம்புக்கும் அதை கரைச்சி ஊற்றிடுற. இல்லை ஜின், அது சும்மா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. புளி ஊற்றுனா நல்லா இருக்கும், அதனால தான். லூஸு, இப்போ எதுக்கு திட்டுற? நீ புளி டப்பாவெல்லாம் ஒழிச்சு வைக்கக்கூடாது. நான் ஒழிச்சு வைப்பேன்டி, என்னால் இந்த புளியோடையே போராட முடியல. ஜின், என்னடி? இப்போதைக்காவது வேண்டாம். ஏன், இன்னைக்கு நைட்டு புளி துவையல் பண்ண போறியா? இல்லை இல்லை, அது இந்த மசக்க டைம்லலாம் புளி மாங்காய்லாம் சாப்பிடுவாங்களாம். அது முடிய வரைக்கும் மட்டுமாவது புளி டப்பாவை அப்படியே வச்சிருக்கலாமா? நான் குழம்பே வைக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ. வயன், அப்பா எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஜின். அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க. ஏய் பொறுமையாக போடி அப்படின்னு ஜின்னும் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். இப்போ ஜின் பெட்டில் படுத்துட்ருக்கான், நீங்கள் அவனோட நெஞ்சு மேலே படுத்துட்ருக்கீங்க. அரைக்கால் படி, இப்போ 3/4 படி. சரி, ஏதோ ஒன்று. என்னோட அழகு குட்டுச்சு. அழகா இருக்கடி. தேங்க்யூ. ஏய், தேங்க்யூலாம் சொல்லாத, நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்க வரைக்கும் கேளு. நீ அப்படியே ரொம்ப அழகாக இருக்க, வேர்ல்டு வைட் பியூட்டி. நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். அப்போ நம்ம குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாரு. யூனிவர்ஸ் லெவலில் இருக்கும்டி. யூனிவர்ஸ் வைட் பியூட்டி ஆர் யூனிவர்ஸ் வைட் ஹேண்ட்ஸம் அப்படி இருக்கும்ல? ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏய், நாடி வெக்கம்லாம் படுற? அது வெக்கம் வராதா என்ன? உன்னோட அரைக்கால் படிக்கு அப்போவே வெக்கம் வரும், ஆனால் அப்போல்லாம் நீ வெக்கப்பட்ட எனக்கு சிரிப்பு தான் வரும்.
இப்பவும் தான் நான் வெட்கப்பட்டா நீ சிரிக்கிற? ஏய்! இது வெட்க சிரிப்புடி. அப்பல்லாம் நான் உன்ன கேலி பண்ணி சிரிப்பேன். ஆ. சரி, சரி. அம் இப்போ என்னோட வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுமே! அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என் பொண்டாட்டிய கொஞ்சணும்டி. அப்படியா? அப்படிதான்டி பொண்டாட்டி. ம்ம். ஓகே. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருக்கா? சாரி. ஒன்ஸ் அகைன் ஹேப்பி பர்த்டே. டாடா. பை பை ஃப்ரம் பங்டன் ட்ரீம் டைரீஸ்.